ஏசி ஏசி எங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இருந்த ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க வந்து ஓப்பனாக தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே தலைமை அலுவலகத்துக்கு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் ஆனால் முதல்ல அழைச்சி நாங்கள் அறிவிக்க போகிறது ப்ரெஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் அதை பற்றி நைட் அண்ட் டே கேட்குறீங்க. ஸோ என்னோட கடமையை அதை நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டா உறுதியா உங்களை அழைச்சி தலைமை அலுவலகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா மேம்? ஏன்னா பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சிகள்லாம் நேற்று கலந்துக்கிட்டாங்க. இல்ல அதுவும் ஃபைனலைஸ் ஆகல. அது ஃபைனலைஸ் ஆகல இன்னும். என்டிஏ வந்து அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்க சேர்றதாக இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல, அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கின்ற வகையில் ஒரு தெளிவான சிந்தனையோட நல்ல முடிவாக நாங்கள் எடுப்போம்.